நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். பெருமானுடைய பாட்டில் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய திருவடியை தியானிப்பவர்களுக்கு இம்மை செல்வம், அதாவது இப்போ இந்த உலகத்தில் இம்மைனா இந்த உலகம்னு அர்த்தம், மறுமைனா மேல் உலகம். இந்த உலகத்தில் செல்வமும் மேல் உலகத்தில் போகமும் எல்லாம் கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறாரு. அது என்ன, எவ்வாறு கிட்டும், என்ன பண்ணால் கிட்டும் அப்படிங்கிறத பாட்டாக சொல்கிறாரு. முதல்ல எப்போதும் போல் தான் நான் பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் பொருள் சொல்கிறேன். நீர் உண்டு பொழிகின்ற காருண்டு, விளைகின்ற நிலனுண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு, உருண்டு பேருண்டு மணி உண்டு பணி உண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, சாந்தம் உறும் உளம் உண்டு வளமும் உண்டு, தேருண்டு கறி உண்டு பறி உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேன் உண்டு வண்டுரு கடம் பணியும் நின்பதத்து, தியானம் உண்டாயில் அரசே. என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய திருவடியை தியானிப்பவர்களுக்கு தான் இத்தனையும் கிடைக்குமா. இறைவனுடைய திருவடியை தியானிப்பவர்களுக்குங்கிறார். என்னென்னலாம் கிடைக்குங்கிறத சொல்கிறாருன்னா, இப்போ நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டுன்னா, நீரை சாப்பிடுதில்ல, மழை பெய்யுது, மழை பெஞ்சதை சாப்பிட்டுட்டு அந்த நீரை சாப்பிட்டு பொழிகின்ற கார், மழையாக பெய்யுது, நீர் அப்படி உட்கொண்டு காருங்கிற மழை பெய்யுது இல்லையா, மேகம் பொழிவுதுனால நம்ம விதைச்ச ஒன்று என்ன ஆகுது, 1000 விளைவிக்கும் வயலை விளைகின்ற நிலம் உண்டு. நம்ம விதைச்ச விதை 1000 அதனால் நமக்கு பலன் கிடைக்குதுயா. அதுக்குத்தான் அந்த நீரை சாப்பிட்டுட்டு மழை பெய்யுது, மழை பெஞ்ச பிறகு அந்த மழை பெய்யறதுனால விதைத்த ஒரு விதை 1000 விளைவிக்குது இல்லையா. அப்போ அந்த விளைவிக்கிறது யாருக்கு பலன், நமக்கு தானே பலன். அதுதான் விளைகின்ற நிலம் உண்டுங்கிறார். அதனால் என்ன கிடைக்குது, விதைச்சவனுக்கு உழவர்களுக்கெல்லாம் பெரும் பலன் அமைவதனால பலனும் உண்டு. என்ன சொல்கிறாரு, நிலன் உண்டு பலனும் உண்டு. அப்புறம் விளைவு அதிகமாக இருக்குங்க, மூட்டையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வருதுனால அவனுக்கு என்னது, பொண்ணு பொருள் நிதியெல்லாம் சேருது, பைசாலாம் சேருது இல்லையா. அது இல்லாமல் அவன் அந்த மாதிரிலாம் நிறையா சம்பாதிச்சு மேலே வரும்போது அவனுக்கு புகழும் வருது, நிதியும் பைசாவும் வருது, நிதியும் வருது, அதனால் புகழ் வருது. புகழ்னால அவனுக்கு அவனை போற்றுறாங்க, துதி உண்டு. இத்தனையும் சொல்கிறார். நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறியும் உண்டு நிலையும் உண்டு. செல்வம் வரும்போது சிலருக்கு மதி இருக்காது, ஆனால் இங்கே மதி வருங்கிறார். மதி உண்டு. இந்த மதி உடையவர்களுக்கு என்ன வரும், கதி கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும். அதனை பெறுவதற்காக நெறி கிடைக்கும், அதாவது வழி கிடைக்கும், பதமுத்தி உயர்கதி. இதனால் இது கிடைக்கிறது வாய்ப்பு இருப்பதுனால கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். என்னது, கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு. அப்புறம் இந்த உலகத்தில் மேல் உலகம், அது மேல் உலகம் சொல்கிறாங்கல்ல, மறுமை வாழ்வு, அங்கே கிடைக்கிறத விட இந்த உலகத்தில் இம்மை வாழ்வில் எல்லாம் குறைவர கிடைக்கும். அதனால் என்ன சொல்கிறார், என்னென்ன கிடைக்கும், ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையுண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, சாந்தம் உறும் உளம் உண்டு வளம் உண்டு. அது இல்லாமல் தேருண்டு கறி உண்டு பறி உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு அப்படின்னு ரொம்ப விரிவாக சொல்கிறார்.
என்ன அர்த்தம்னா, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், கடல் நீர் இருக்குது. இந்த கடல் நீரை அப்படியே மேகம் வந்து முகந்து போய் அது கார்முகிலாக தண்ணீரை சாப்பிட்டு அதை மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறதுனால நிலப்புலங்கள்லாம் வந்து நல்ல விளைச்சலாகி அதனால் பயன் கிடைக்குது இல்லையா? அதனால் என்னது, விவசாயிகளுக்கு நிதி வருது. அந்த நிதி வர்றதுனால அவரை என்ன புகழ ஆரம்பிக்கலாம், புகழும் கீர்த்தியும் வருது. அப்புறம் நல்ல அறிவு உண்டாகுது. அப்புறம் அந்த அறிவு வந்த பிறகு மதி வந்த உடனே இப்போ என்னது, உயர்கதி பெறுவதற்குரிய நெறி வருது. அதனால் எய்தப்படும் நிலையும் வருது. அப்புறம் ஊரும் பேரு உண்டாகும், நவமணிகள் பதித்த பூரணம் உண்டாகும், உடுக்க உயர்ந்த உணவு உண்டாகும், எல்லாத்துக்கும் கொடுக்குற ஈகைத்தன்மை வரும். அப்புறம் ஒவ்வொரு வேலையும் இனிய என்ன சாப்பிட்றது நல்ல இனிமையாக சாப்பிட்டு மகிழ்வதற்கான மேலான உணவு உண்டாகும். அதனால் உள்ளத்தில் சாந்தம் ஞான வளம் உண்டாகும். அதுக்கப்புறம் தேர் யானை குதிரை மற்றும் உள்ள செல்வங்கள். அப்போ முதல்ல வந்து தேர் யானை குதிரை எல்லாம் செல்வங்கள்பாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன, பணம் தானே, பணம் வீடு வாசை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உண்டாகும். இந்த இல்லை எல்லா செல்வங்களுமே எதனால் உண்டாகும்னா, இறைவனுடைய திருவடியை தியானிப்பவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். தியானம் உண்டாயில் அரசே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடி முடிக்கிறார். மறுபடியும் அந்த பாட்டை பாடுறேன். நீருண்டு பொழிகின்ற காருண்டு, விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணி உண்டு பணி உண்டு உடையும் உண்டு கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, சந்தமுறும் உளம் உண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரி உண்டு பறி உண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பதத்து தியானம் உண்டாயில்லரசே. இறைவனுடைய அந்த அவனுடைய பதத்தில் தியானம் உண்டாச்சுன்னா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். அடுத்த காணொளியில் வேறொரு பாட்டை நம்ம பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.